ஹாய் ஹலோ நண்பா, இது உங்கள் மார்க்டேஸ் சேனல். இன்னைக்கு ஜேம்ஸ் கிளியர் எழுதிய அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கோட வரிகளை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த ஒரு வரிகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோட கடைசியில் நான் படித்ததில் பிடித்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நீங்கள் விரும்பும் நபருக்கான வாக்களிப்பாகும். பழக்கங்கள் சுய முன்னேற்றத்தின் கூட்டு ஆர்வமாகும். பழக்கத்தை அடுக்கி வைப்பது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏற்கனவே செய்து வரும் தற்போதைய பழக்கத்தை அடையாளம் கண்டு உங்கள் புதிய நடத்தை மேலே அடுக்கவும். உங்கள் பழக்கங்களை மாற்றுவதற்கான மிக சிறந்த வழி நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துவதே ஆகும். செய்ய வேண்டியதை செய்வதற்கு எளிதாக்கவும், செய்யக்கூடாத விஷயங்களை கடினமாகவும் ஆக்குங்கள். பழக்கங்கள் மிகவும் ஊக்கமளிக்கும் வாழ்க்கைக்கான நுழைவாயில்கள். நீங்கள் உங்கள் இலக்குகளின் நிலைக்கு உயரவில்லை, உங்கள் அமைப்புகளின் நிலைக்கு நீங்கள் வீழ்ச்சி அடைகிறீர்கள். வெற்றிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தோல்வி அல்ல, சலிப்பு. மனிதர்கள் தங்கள் தற்போதைய திறன்களின் விளிம்பில் இருக்கும் பணிகளில் பணிபுரியும் போது உச்ச உந்துதலை அனுபவிக்கிறார்கள். பழக்க உருவாக்கம் என்பது புதிய நடத்தைகள் தானாகவே மாறும் செயல்முறை ஆகும். நீங்கள் ஒரு செயலை எவ்வளவு அதிகமாக திரும்ப திரும்ப செய்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக அது உங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதியாக மாறும். நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள், மேலும் உங்களால் முடியாத விஷயங்களை புறக்கணிக்கவும். ஒரு பழக்கம் கடக்க வேண்டிய இறுதி கோட்டை அல்ல, அது வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. உங்கள் பழக்கங்களை திருப்திப்படுத்துங்கள். ஒரு பழக்கம் எவ்வளவு திருப்திகரமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அது ஒட்டிக்கொள்ளும். பழக்கங்கள் இலக்குகளுக்கும் சாதனைகளுக்கும் இடையிலான பாலம். பழக்கங்கள் அன்றாட வாழ்க்கையின் கண்ணுக்கு தெரியாத கட்டிடக்கலை. கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதன் அர்த்தத்தை மாற்றலாம். சுய விழிப்புணர்வு ஒரு வல்லரசு போன்றது. உங்களை நீங்கள் எவ்வளவு அதிகமாக புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக உங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள். படித்ததில் பிடித்தவை. உங்களுடைய வெற்றியின் அளவு உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியின் அளவை விட ஒருபோதும் அதிகமாக இருக்காது. ஏனெனில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒருவராக ஆகிறீர்களோ அதன் மூலம் எதை கவர்ந்திருக்கிறீர்களோ அதுதான் வெற்றி.